நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ஒரு படத்தை எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. பிரதமரை திறந்து வைக்கிறாரு இங்கே உள்ள அமைச்சர் ராஜா, கையை ரெண்டையும் பாக்கெட்ல போட்டுட்டு கை தட்டிடக்கூடாது. ராகுல் காந்தி ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? பொய் சொன்னதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். சொல்வதே அவரது வாடிக்கையா வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தினால் கூட குட்டு வாங்கி இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் ரெஸ்பான்சிபிளா பேசுங்கன்னு. இங்கே அரசியல் ரீதியாக அந்த ஒரு படத்தை எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. பிரதமரை திறந்து வைக்கிறாரு இங்கே உள்ள அமைச்சர் ராஜா, கையை ரெண்டையும் பாக்கெட்ல போட்டுட்டு கை தட்டிடக்கூடாது அப்படின்னு நின்றுட்டு இருந்தாரு. அந்த படம் எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியாலையும் வந்தது. ஆனால் இன்னைக்கு போய் அவங்க நன்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை தான். ஏன்னா பாரத பிரதமர் தான் இதற்கு காரணம் என்பதை இந்த ஏர்போர்ட்டில் வச்சு நான் சொல்கிறேன். இங்கே கூட சொன்னேன், ஏர்போர்ட்டில் கப்பல் இருக்கிறது தூத்துக்குடியில் மட்டும்தான், விமானமும் கப்பலும் ஒரு இடத்துல இருக்குது. அதற்கு இங்கே நிற்கும் போது வாவு சிதம்பரம் பிள்ளை இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார் என்று நான் சொன்னேன். வருங்காலத்திலும் வளர்ச்சிகள் தொடரும் என்பது எனது கருத்து. ராகுல் காந்தி ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? பொய் சொன்னதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்ததுக்கு என்னமோ தியாகியா கைது செய்யப்பட்டதை போல முன்னிறுத்தப்படுகிறது. அவங்க சொல்றது எல்லாமே பொய். அதை தேர்தல் ஆணையம் பார்த்து கொள்ளும். ஏன்னா அவங்க ஒரு அதிகாரி. அவங்க எந்த ஆட்சி இருக்காங்க? கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்காங்க. கர்நாடக தேர்தல் ஆணையத்தை குறை சொன்னாங்க. கர்நாடக தேர்தல் ஆணையம் இவங்க 2 இடத்துல ஓட்டு போட்டேன்னு சொன்ன அதிகாரி இல்லை, ஒரு இடத்துல தான் ஓட்டு போட்டேன்றதை நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி பீகாரில் தேஜஸ்வி சூர்யா எனக்கு ஓட்டை எடுத்துட்டாங்கன்னாங்க. 2 இடத்துல அவரோட ஓட்டு இருந்தது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பீகாரில் ஓட்டர் லிஸ்ட் சமர்ப்பித்த பிறகு 10 நாளாக யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. நம்மளே பார்த்துருக்கோம், ஓட்டர் லிஸ்ட் கொடுப்பாங்க, அதை எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணலாம், யாருமே அதை எதிர்ப்பு தெரிவிக்கலை, திடீர்னு இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறாருன்னு மக்கள் பார்த்து கொள்வார்கள், ஆணையம் பார்த்து கொள்ளும். இதுதான் எனது கருத்து. பொய் சொல்வதே அவரது வாடிக்கையா வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தினால் கூட குட்டு வாங்கி இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் ரெஸ்பான்சிபிளா பேசுங்கன்னு குட்டு வாங்கி இருக்கிறார். தமிழகம் முழுவதும் அவங்க தோல்வி ஆரம்பிக்க போகுது. அதுக்கு என்ன செய்ய? எந்த திசையில இருந்து தோல்வி? மற்றவங்களுக்கு இல்லை, தெற்கு திசையிலிருந்து திமுகவின் தோல்வி ஆரம்பிக்கப்படுகிறது. நான் தைரியமாக சொல்வேன். எங்கள் மாவட்டத்தில் சார்ந்தவங்களாம் இருக்காங்க, கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். தெற்கிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி ஆரம்பிக்கும். எல்லா திசைகளிலும் தோல்வி ஏற்படும் அப்படின்றது தான். ஏன்னா அவர் தன்னையே பிரதமர் கூட ஒப்பிட்டுக்கிடுறார். இன்னைக்கு மக்கள் எல்லாம் மிகவும் இன்னைக்கு எல்லாத்தோட நீங்கள் இந்த டிரான்ஸ்டான் அப்படின்றது தமிழ்நாட்டோட கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கான ஒரு அமைப்பு, அரசாங்க அமைப்பு. அதன் தலைவர் முதலமைச்சர். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி திருட்டு நடைபெறுகிறது. அது நடைமுறை, அதாவது திருட்டுலாம் சொல்லிடக்கூடாது, அது முறைகேடுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் இன்னைக்கு அது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். ஆளும் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர், அவரின் மருத்துவமனை அதில் ஈடுபட்டு இருக்கிறது. இது எல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. இது எல்லாமே தீர விசாரிக்கப்பட வேண்டியது. வெறும் லைசன்ஸ் மாத்திரம் கேன்சல் பண்ணால் போதாது. இன்னும் சொல்ல போனால் அந்த டிரான்ஸ்டான்ற அந்த அமைப்புக்கு முதலமைச்சர் தான் தலைவர். மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா தான் இதை ஆரம்பித்தாங்க. முறைகேடு நடந்துவிடக்கூடாது என்று அந்த அமைப்புக்கு முதலமைச்சர் பொறுப்பாளராக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் பொறுப்பாளராக இருக்கின்ற அந்த அமைப்பில் இருந்து அனுமதிகள் வழங்கப்படுவது முறைகேடு நடந்திருக்கிறது. இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்து. முதல்வர் மகிழ்ச்சியெல்லாம் இன்னொரு 6 மாதத்துக்கு தான்ப்பா. ஏன்பா அவரை இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துட்டு போட்டோம். அதனால என்னெல்லாமோ மகிழ்ச்சியாக இருந்துட்டு போட்டோம். அதாவது அது டெக்னிக்கல் மிஸ்டேக்கில் ஏதோ ஒன்று நடந்தது. மற்றபடி எல்லாருமே சொல்கிறாங்க பேரை யூஸ் பண்ணுறது தவறு அப்படின்னு. மக்கள் பார்த்துக்கொள்வார்கள். நீங்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும், நீங்கள் இப்போ நீதிமன்றத்தில் வேணால் நீங்கள்
அவங்க வந்து அந்த பெயரை பயன்படுத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா மக்களுக்கான திட்டங்கள் பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு, முதலமைச்சரின் திட்டம் அப்படின்னு. ஆனால் அவர் இன்னைக்கு சொல்கிறாரு, ஆனால் மக்கள்கிட்ட கேட்கணும் மகிழ்ச்சியை. அந்த திட்டத்திற்கு வரும் மக்களே பட்டா கிடைக்கிற சில பேர்லேருந்து எல்லா பிரச்சனையும் இருக்குது. 4.5 வருடம் கிடைக்காததை முண்டி அடிச்சுட்டு 45 நாளில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அரசாங்க மருத்துவமனை நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க. அரசாங்க மருத்துவமனைகள் இன்னைக்கு குராயம்பேட்டையில் மருத்துவமனை திறக்கிறாரு, ஆனால் அதே தாம்பரம் மருத்துவமனையில் டாக்டர் இல்லைன்னா அன்னைக்கு காலையில் ஆங்கில பத்திரிகையில் வருது. இன்னைக்கு துப்புரவு தொழிற்சாலை தொழிலாளர்கள்லாம் அங்கே ரோட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கழிவறை ஊழல்னு 1000 கோடி ஊழல் வந்து ஆங்கில பத்திரிகைகள் எழுதியிருக்கிறது. இதை வந்து டிமாண்ட் பண்ணணும். ஆக எல்லா விதத்திலும் ஊழல், மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் இன்னைக்கு அடிப்படை மக்களின் தேவைகள் எதையுமே பார்க்கறது இல்லை. அடிப்படையில் மக்கள் பலவற்றில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் மொழி பிரச்சனை, டீலிமிட்டேஷன், இப்படி தான் பேசி கொண்டு இருக்கிறார்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.